வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்களா, நீங்கள் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கான டாப்பிக்கை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆங்கிலத்துக்கு 30 மார்க்கான வினாக்களின் தொகுப்பை இன்றைக்கி கொடுக்க போகிறோம். வித் ஆன்சர்ஸோடு கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய வீடியோவை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக 90 மார்க்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இப்போ தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி ஆரம்பித்து போகிறது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின் பேக் வித் ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸை நம்ம இன்றைக்கி டிக்டேட் பண்ணி உங்களுக்கு அழகாக கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாங்களா? டைரெக்டாக நம்ம உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு பிஃபோர் தட் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், மற்ற குரூப்புகளிலும் பயன்படுத்துங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறதுக்கு நீங்கள் ஒரு வகையில் உதவியாக இருப்பீங்க. சரி நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். 6th ஸ்டாண்டர்டில் நம்ம 6வது ஆங்கிலம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு வந்து நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம். இல்லை டைம் இல்லைங்க சார்னா நான் சொன்னதை திரும்ப ரிப்பீட்டடாக திரும்ப இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு மைண்டில் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அப்படின்னு நிற்கும். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஹவு மெனி ஸ்பீசஸ் ஆஃப் sea turtles in the world? எத்தனை ஸ்பீசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எத்தனை இருக்குதுப்பா? 7. எவ்வளோ இருக்குதுங்க? 7. ஓகேங்களா? சரி, 7 இருக்குது. How many species of marine turtles are found along Indian coast? இந்தியன் கோஸ்ட்டில் எத்தனை கிடைச்சிருக்குதுங்க marine turtles, ஆமைகள் கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? among the following which is the smallest species of sea turtle? அப்போ கடற்கரையில் கிடைக்கிறதுல ரொம்ப சின்ன ஆமை என்ன, அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கிறாங்க? ஹாலிவ் ரைட்லி. சரிங்களா? ஹாலிவ் ரிட்லி. ஓகேங்களா? சரி, சம்டைம்ஸ் ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொரு வட்டார வழக்கத்துக்கு மாறுபடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, உங்களுக்கான கொஷின்ஸை நான் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். இந்த கொஷின்ஸை நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. த வெயிட் ஆஃப் ஃபுல்லி க்ரோன் ஆலிவ் ரிட்லி அப்படின்றது எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஃபுல்லாக வளர்ந்த பிறகு ஆலிவ் ரிட்லி அதே இருக்கிறது சின்னது. அப்போ அதனுடைய நல்லா வளர்ந்த பிறகு அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? 35 kg இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 35 kg இருக்கும். எதுங்க அதனுடைய ஆலிவ் ரிட்லினுடைய ஸ்மாலஸ்ட் டர்ட்டில் இந்த இந்தியன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடியது. சரி, த லார்ஜஸ்ட் மரைன் ஆர் சி டர்ட்டில் என்ன அப்படின்னா அதனுடைய நேம் என்ன? த லெதர் பேக். இதெல்லாம் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1 பேப்பர் 2 கண்டிப்பாக கேட்சி வேர்டாக போட்டுகிட்டே இருக்கோம். வேகமாக ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். த சி டர்ட்டில் கம் அசோ டு என்ன பண்ணுறதுக்காக வரும் கடற்கரைக்கு அப்படின்னா லே எக்ஸ் வைக்கிறதுக்காக வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். லெதர் பேக் த sea turtle whose weight is about, அப்போ இது இருக்கிறதுல லெதர் பேக்கிறது பெருசு. எவ்வளோ வருமா அப்படின்னா 700 kg இருக்குமா? எவ்வளோ இருக்கும்? 700 kg இருக்கும். ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறதுல இது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், sea and turtle smaller than tortoise அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. sea turtles have small connection with land. ஓகேங்களா? ஹாலிவ் ரிட்லி ஒன் ஆஃப் த ஸ்பீசஸ் ஆஃப் சி டர்ட்டில் ஃபவுண்ட் ஆன் இந்தியன் சோர்ஸ். கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். இது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. சி டர்ட்டில் பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் டாட்டாய்ஸ். ஆமாம், பயாலஜிக்கல் ரிலேட்டிவாக எது இருக்குது? டாட்டாய்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே இது ரெண்டும் சரி அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தான் நான் பார்க்கணும். இது ரெண்டும் பார்க்கும்பொழுது சி டர்ட்டில் ஸ்மாலர் தன் டாட்டாய்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே சி டர்ட்டில் பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் டு டாட்டாய்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இதை வச்சு நம்மளால் சொல்லிட முடியும். இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சி டர்ட்டில் ஸ்மாலர் தென் டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஸ்மாலர் தென்னாக இருக்கலாம், பிக்கர் தென்னாக இருக்கலாம், அது நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது. இன் இந்தியா மாஸ் நெஸ்டிங் ஆஃப் சி டர்ட்டில்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. எந்த ஸ்டேட் இருக்குது? ஒடிஷா. எதுங்க? ஒடிஷா. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஹரிபாடா மீன்ஸ் அப்படின்னா என்ன? ஹரிபாடா மீன்ஸ் அப்படின்னா என்ன? ஏ மாஸ் நெஸ்டிங் ஆஃப் ஆலிவ் ரிட்லி. ஏ மாஸ் நெஸ்டிங், அது ரொம்ப மாசிவாக எந்த நெஸ்ட் போட்டு தங்கி இருக்குதோ அதை என்ன சொல்கிறோம்? ஹரிபாடா அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஹரிபாடா. அப்படி இருக்கிறதுல எதுங்க? ஆலிவ் ரிட்லியோட மாஸ் நெஸ்டிங் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? கிளியரா? சரி, அடுத்தது த ஃபேக்டர்
that determines the sex of the embryo of sea turtle அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது? that determines the sex of the embryo of sea turtle எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டைரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன். the temperature inside the egg அதுதான் மென்ஷன் பண்ணுது. temperature inside the egg அதுதான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம 12th கொஷின்ஸ் வந்துட்டோம். எழுதுது 12வது கொஷின் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன பார்க்கலாம்? 12வது கொஷின் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன ஆரம்பிக்குது? கொஷின்ஸ் பாருங்கள், நல்லா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தான் நிறுத்த முடியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் சைடில் ஜூம் பண்ணிக்கலாம். ஹேச்சிங் பீரியடு. ஓகேங்களா? ஹாலியூ ரிட்லி எக்ஸ் அதனுடைய ஹாலியூ ரிட்லி எக்குனுடைய குஞ்சு பொரிக்கக்கூடிய தட் மீன்ஸ் அந்த ஆமை பொரிக்கக்கூடிய காலம் என்னென்னா 45 நாள்லேருந்து 60 நாள். ஓகேங்களா? டூரிங் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச் ஃபீமேல் ஆலிவ் ரிட்லி கம்ஸ் ஆஸோ டு லே எக்ஸ். முட்டையிடுறதுக்கு எந்த நேரத்தில் வரும், எந்த மாதம், இதெல்லாம் தேவை. இந்த 2-3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறேன். அங்கே பாருங்கள், கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர். ஜனவரி அண்ட் மார்ச்சில் வருது. எது வரும் அப்படின்னா ஃபீமேல் வரும். ஹாலிவ் ரிட்லி அதான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட்டு. எங்கள் கடற்கரைக்கு லே எக்ஸ் வைக்கிறதுக்கு எந்த நைட்டில் வரும் அப்படின்னா நைட் நேரத்தில் வரும். எந்த நேரத்தில் வரும் அப்படின்னா நைட் நேரத்தில் வரும். ஓகேங்களா? சரி, ஹவு many sea turtle species have become extremely rare? ஓகேங்களா? எந்தெந்த இந்த சீ டர்ட்டில் எத்தனை ஸ்பீசஸ் வந்து ரேராக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு கேட்குறாங்க. பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் இன் இந்தியா அப்படின்னா 4. எவ்வளோ இருக்குதுங்க? 4 இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இதனுடைய ஸ்டோரி அண்ட் டெவலப்மெண்ட்லாம் சொல்ல டைம் இல்லை. இதே நம்ம நிறைய கொஷின்ஸ் இருக்குது, ஆன்சர்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தாலும் சரியாக இருக்கும். சரி, ஃபைண்ட் அவுட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே படிக்கலைனாலும் ரிப்பீட்டடாக பார்க்க யூ ஹேவ் த ஐடியா. சரி, பார்க்கலாமா? சரி, எக் டூத் ஆஃப் ஆலிவ் ரிட்லி இஸ் லைக் ரேசர் பிளேடு மாதிரி. அது மேலே அந்த எக்னுடைய டூத் மேலே இருக்குது, பிளேடு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெஸ்ட் கேவிட்டி ஆஃப் ஆலிவ் ரிட்லி இஸ் அபவுட் 45 சென்டிமீட்டர்ஸ் இன் டெப்த். இது எல்லாமே சரி. சரிங்களா? இன்குபேஷன் டெம்பரேச்சர் ஆஃப் மேல் சீ டர்ட்டில் ஹேச்சிங் இஸ் அது எவ்வளோ சென்டிகிரேடில் இருக்கும் அப்படின்னா 270 to 280. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை இது எல்லாமே என்னதுங்க? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் ஸ்டோரியோட சேர்த்து படிக்கலாம். 350 சென்டிகிரேட் ஃபீமேல் ஹேச்சிங் ஆஃப் த சீ டர்ட்டில் ப்ரொடியூஸ்டு. இது தவறானது. அதுவும் இவ்வளோ அதிகமாக இருக்காது, இவ்வளோ அதிகத்தில் அது ப்ரொடியூஸ் பண்ணாது. அதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஹேச்சிங் டு அடல்ட் ரேஷியோ ஆஃப் சீ டர்ட்டில். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1000:1. இதனுடைய ரேஷியோ எவ்வளோன்னா 1000:1. சரி, சேகர் தத்தாரி இஸ் அவர் யார் அப்படின்னா அவார்டு வின்னிங் ஃபிலிம் மேக்கர். சேகர் தத்தாரி அப்படின்றவர் அவார்டு வின்னிங் ஃபிலிம் மேக்கர். ஓகேங்களா? when the eggs of sea turtle incubate at 290 to 300 சென்டிகிரேட் அப்படின்னா சரிங்களா? அவ்வளோ இருக்கும். த டேஷ் ஹேச்சிங் இஸ் இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா an equal mix of male and female. இது என்னது? ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்த அந்த இன்குபேட் பீரியடை பற்றி சொல்கிறாங்க, ஹேச்சிங் பண்ணுறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சி ஆப்ஷன் an equal mix of male and female when the eggs of sea turtle incubate எந்த இதுலைங்க 290 to 300 ரெண்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயமா, ரெண்டும் சேர்ந்து அடைக்காக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது த ஹெக்ஸ் ஆஃப் ஹாலிவ் ரிட்லி ஆர் இன் த சேஃப் அண்ட் சைஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா. 19th கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா டேபிள் டென்னிஸ் பால். இப்படி எந்த சேஃபில் இருக்குது? டேபிள் டென்னிஸ் பால். சம்டைம்ஸ் கலர் கேட்பாங்க, அதுவும் பின்னாடி இருக்கக்கூடியது பார்த்துக்கலாம். சரி, ஹவு மெனி பிளேசஸ் in the world the phenomenon of mass nesting, that means or arribada takes place. எத்தனை பிளேசஸில் இருக்குது அப்படின்னா மாஸ் நெஸ்டிங் எத்தனை பிளேசஸ் இருக்குது, அதுக்கான நேம் என்னன்னா அரிபாடா அப்படின்றது. எத்தனை இடத்துக்குலாம்? 3 இடத்துல இருக்குது. எத்தனை இடத்துல இருக்குது? 3 இடத்துல இருக்குது. 3 பிளேசஸ். சரிங்களா? சரி, இப்போ மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங்கில் காலம் ஏ காலம் பி. சம்டைம்ஸ் வந்து ஆப்பனன்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், அதாவது அறிஞர் பொருள், அது சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டோரி ஸ்டெல்லருடைய மீனிங் சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஹால் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க? ஏ ஹால் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க? அப்போ ஏ அப்படின்றது 2, ஃபுல் வித் ஃபோர்ஸ். ஓகேங்களா? சரி,
அடுத்தது மீனிங் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல் வித் ஃபோர்ஸ், அதெல்லாம் இழுக்கிறது, ஃபுல் வித் ஃபோர்ஸ், அவங்களே அந்த இதில் முழுக்க தள்ளுறது, அந்த விஷயத்தில் செய்ய சொல்லி. அடுத்தது எமர்ஜ் அப்படின்றாங்க. எமர்ஜ் அதிலே தெரியுது, எமர்ஜ் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போ பி என்னன்னு சொல்லிக்கிறாங்க, கம் அவுட். எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணுவேன், எமர்ஜென்சினா ஓடுவோம், வெளியே ஓடுவோம், ரிலேட்டட் பண்ணிக்குவேன். சரிங்களா? அடுத்தது ஸ்லாஷ். ஸ்லாஷ் பண்ணுங்கள். ஸ்லாஷ் பண்ணால் என்னது, கட் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ 2 4 1 சி ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே 3 காம்ஃப்ளேஜ் அப்படின்னா என்ன, ஹைடு சம்திங், எதையாவது சில மறைக்கிறது. சரிங்களா? காம்ப்ளெக்ஸ். அப்போ நீங்கள் இதை படித்த உடனே திரும்பவும் ரிப்பீட்டட் பண்ணி பார்த்துக்கணும். பண்ணும்பொழுது உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ். இதில் பேப்பர் ஒன்றுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா. ஒரு 1 டிகேட், அது டிகேட் மீன்ஸ் பீரியட் ஆஃப் 10 years. ஒரு டிகேட் என்னது, பீரியட் ஆஃப் 10 years. அடுத்த மேட்ச். காலம் ஏ காலம் பியில் என்ன சார், ஃப்ளிப்பர்ஸ். சரிங்களா? ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னா ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் லிம்ப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது. ஓகே, அடுத்தது ஸ்னவுட். ஸ்னவுட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பாயிண்டட் நோஸ் ஆஃப் அனிமல். பாயிண்டட் நோஸ் ஆஃப் அனிமல். இன்குபேட்டட், இதை வச்சு நீங்கள் மற்றதை அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இது எதுவுமே தெரியல. இன்குபேட்டட். அப்போ இன்குபேட்டட் அப்படின்னா என்ன எடுத்துங்க, எந்த பீரியடுங்க, அடைக்காக்கக்கூடியது. ஹேட்ச் எக்ஸ் யூஸிங் வார்ம்த், இந்த சூடாக கதகதப்பாக வச்சுக்கூடிய அந்த பீரியட் தான் இன்குபேட்டட் பீரியட். அடுத்தது கேவிட்டி. அப்போ கேவிட்டின்னா உங்களுக்கு சொத்த கொள்ள பற்றி கேவிட்டின்னு விளம்பரம் நிறைய பார்த்துருக்கோம். இதை 2 வச்சு இந்த மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்கை நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங். டீப் அப்படின்னு சொல்லலாம். ஆழம் அப்படின்றது நமக்கே தெரியும். இங்கே என்ன இருக்குதுப்பா, டீப் அப்படின்றது ஆழம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த ஷேலோ அப்படின்னா ஆழம் இல்லாதது. கரெக்டாக? ஆழம் இல்லாத. இதுக்கு ஆப்போசிட் சொல்லுவாங்க. லைவ் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்கிறது. அப்போ டை ஆப்போசிட் பேசியிருக்கிறாங்க. இது என்னது, ஆப்போசிட் பேசியிருக்கிறாங்க, ஆப்போனன்ஸ் பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபில்ஸ் அப்படின்னா எம்டீஸ். ஓகேங்களா? அலோன் தனியாக இருக்குன்னா அக்கம்பனி, சேர்ந்து உட்காந்துருக்கிறேன், அக்கம்பனி கொடுக்குறேன், தொடர்போடு இருக்கிற, தொடர்படுத்தி இருக்கிறப்ப 3 2 4 1. சரிங்களா? ஓகே, அடுத்தது 25. 25ல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் அவுட் த ராங் பேர். அப்போ 3 பேர் வந்து பேர் ரிலேட்டபுளாக இருக்குது, 1 மட்டும் ராங்காக இருக்குது. சரி, ஸ்விம் அப்படின்னா நீந்தல். சிங்க்குன்னா நான் மூழ்கி போகிறேன், தோய்ஞ்சு போகிறதோட. அப்போ ஆப்போசிட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆப்போசிட்னு தெரியும். சரிங்களா? அப்போ டேஷ் அப்படின்றது இடிக்கிறது. அப்போ ஸ்க்ரால்லாம் சேர்த்துறது. ஓகே, சர்வைவ் அப்படின்னா வாழ்கிறதுக்கு நம்ம சர்வை பண்ணுன்றோம்ல. அப்போ என்ன கொடுக்குறாங்க, ஆப்போசிட் டெத். அப்போ கிரேவ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே என்ன கொடுங்க, ஆப்போசிட் சீரியஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. கிரேவ்னா என்னது, சீரியஸ். அப்போ சினோனிம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் என்னதுங்க, ஆட் மேன் அவுட். ஓகேங்களா? சரி, அப்போ ராங் பேர். அடுத்த மேட்ச் த ஃபாலோவிங் என்ன கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன். ஓகேங்களா? கனெக்ஷன், ரிலேஷன், யார் கனெக்ட்னா அப்போ இது என்ன சொல்லுவாங்க, சிமிலர் மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மென்ஷன், யாரையாவது ஒருத்தர் மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன்னா பாயிண்ட் அவுட், பாயிண்ட் பண்ணுறோம் ஒருத்தரை. பாயிண்டட், மென்ஷன், பாயிண்டட், பாயிண்டட். டாஸிங். சரிங்களா? டாஸிங்னா த்ரோ பண்ணுறது. கரெக்டாக? ப்ரீடேட்டர்ஸ் அப்படின்னா கில்லர்ஸ், கொள்றவங்க. ஓகேங்களா? அவங்கள தான் ப்ரிடேட்டர்ஸ். நமக்கு படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன, 3142. ஓகேங்களா? 27. இப்போ நடக்கக்கூடியதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய 6th standard தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ த போயம் த crocodile இஸ் ரிட்டன் பை. இந்த crocodileன்ற போயம் யார் எழுதுனா, லெவிஸ் காரல். யார் எழுதுகிறா, லெவிஸ் காரல். இந்த லெவிஸ் காரல் அப்படின்றது யாருன்னா இங்கிலீஷ் ரைட்டர். லெவிஸ் காரல் யாருன்னா இங்கிலீஷ் ரைட்டர். அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். லெவிஸ் காரல் இஸ் an இங்கிலீஷ் ரைட்டர். ஓகே, த புக் a book Alice in Wonderland. Aliceனா நம்ம அதில் உயரமானது அப்படின்னு சொல்லலாம். Alice in Wonderland is written by யாருன்னா அவரே தான். யாருங்க, லெவிஸ் காரல். யார் எழுதிக்கிறாங்க, லெவிஸ் காரல் அப்படிதான் எழுதிக்கிறாரு. அடுத்தது the poem the crocodile by லெவிஸ் காரல் appears in which of the following book. எதுலப்பா, இப்போ தான் நம்ம எழுதணும், Alice in Wonderland. ஓகேங்களா? சரி, அடுத்தது அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல். நைல் நதியில் தண்ணி ஊற்றுது இல்லையா, த நைல் ரிவர் இன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா காண்டினென்ட்ல இருக்குது. எங்கே இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? கிளியராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக தான் வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 32th கொஸ்டின் கொஞ்சங்களா ஜூம் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கரெக்டாக செட் பண்ணிக்காங்க அப்படியே. சரி, இதுக்கான ஆன்சர் அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷஸ் இன்
ஹூ வெல்கம்ஸ் த லிட்டில் ஃபிஷஸ், யார் வந்து வெல்கம் பண்ணுறாங்க? கண்டிப்பாக இவங்கெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. நமக்கு இந்த ரிலேட்டட் பாடத்தோட பார்க்கணும் யாருன்னா crocodile தான் வெல்கம் பண்ணுறாங்க, த crocodile. ஓகே. அண்ட் த pour the water of Nile, நைல் எங்கே இருக்குதுன்னு இப்போ தான் பார்த்தோம். ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல், அண்டு pour the water of the Nile on every golden scale. The above lines are taken from the poem Leo Carroll find out the creature mentioned here. இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுறாங்க? crocodile தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? லைனாக இருக்கும்பொழுது அப்படியே ஆன்சர் வர மாதிரியே இருக்குது நமக்கு. பட் இதே ஒரு சிங்கிள் கொஷின்ஸாக இண்டிவிஜுவலாக பார்க்கும்பொழுது நமக்கு ஆன்சர் வர தெரியாது. மூட் ஆஃப் crocodile இந்த போயம், த crocodile இஸ் என்னவா இருக்குது? அதனுடைய மூடு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பசியாக இருக்குது, ஹங்கரி. சரி, மேட்ச் பண்ணுறோம். டோத் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டஸ், செஞ்சுட்டோம். சியர்ஃபுல் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எந்த படிக்கலைன்னா கூட ஞாபகம், ஹாப்பி. ஓகேங்களா? இம்ப்ரூவ், கண்டிப்பாக இம்ப்ரூவ்னா என்னது? இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேங்க, அட்வான்ஸாக இல்லை ஹெனான்ஸ் ஆகி டெவலப் ஆகிருப்பேன். டெவலப் ஆகி டு பி டெவலப். அப்போ இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர். முன்னாடி இருக்கிறத விட இப்போ பெட்டராக இருக்கிறேன். ஜென்ட்லியாக இருக்குன்னா மைல்ட்லி. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளால் ஆர்டர் பண்ணுங்க 3142. ஓகேங்களா? ஆன் எவரி கோல்டன் ஸ்கேல் ஃப்ரம் த எபோவ் லைன் ஸ்கேல் டினோட்ஸ். இந்த ஸ்கேல்ன்றது என்ன சொல்லுது? சரி, டினோட்ஸ் விச் பார்ட் ஆஃப் த crocodile. அப்போ crocodile பார்த்தீங்கன்னா அதனுடைய டெய்ல் தான் என்னது அளக்கிற அளவுக்கு இருக்குது, மீதி இருக்குது. பட் நமக்கு இப்படி ஐடியா லிங்க் வச்சுக்கலாம். ஸ்கேல் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டெய்ல். எதை சொல்லுது? டெய்ல். ஓகேங்களா? சரி, அடுத்தது த மெட்ராஸ் crocodile bank is located கோவளம். இந்த ஏரியாவில் இருந்து கோவளம். ஓகேங்களா? சரி, அடுத்தது த ஷார்ட் ஸ்டோரி ஹவுலி இஸ் ரிட்டன் பை. ஷார்ட் ஸ்டோரி அடுத்த ஸ்டோரிக்கு போயிட்டோம். யார் எழுதி? ஹவுலி அப்படின்றது ஹவுல் தானே சொல்லிக்கிறோம். அதுக்கு நேம் வச்சுருப்பாங்க. அந்த கதையெல்லாம் எங்கே இருக்கும் படித்து பார்த்து வந்து ஆன்சர்ஸ் பண்ணிக்காங்க. த ஷார்ட் ஸ்டோரி ஹவுலி இஸ் ரிட்டன் பை விஜயா கோஸ். யாருங்க? விஜயா கோஸ். அடுத்தது 39 த ஹவுலர்ஸ் நோட்டீஸ் பாயல்ஸ் மதர் வாஸ் டேஷ் இன் கலர். இந்த ஹவுலட் எப்படி இருக்குது? அந்த குட்டி அந்த இருக்குது இல்லையா, அது எந்த கலரில் இருக்குது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, டென்னிஸ் பால் ஷேப். இங்கே இதில் ஹவுலட்டில் என்ன கலரில் இருக்குதுன்னு கேட்டால் ப்ரௌன் அண்ட் கிரே. என்னது? ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் இருக்குது. ஹவுல்ஸ் ஆர் இவங்க என்னவா இருப்பாங்க? கார்னிவர்ஸ். என்னங்க? கார்னிவர்ஸ், சாப்பிட்றீங்க, மாமி சுன்னிகளாக இருப்பாங்க. சரிங்களா? இவங்க தாவரவணிகள், இவங்க ஆம்னிவர்ஸ்னால் அந்த எல்லாமே சாப்பிட்றீங்க, ரெண்டையும் சாப்பிட்றீங்க. சரி, இந்த ஷார்ட் ஸ்டோரி ஹவுலி who brought Howlett to Payal's home. அப்போ இது பாயல்ஸ் ஹோமுக்கு யார் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு பார்த்தோன்னா செஃபலி டிடி. என்னது? செஃபலி டிடி. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அவருடைய பேர் சொல்லலாம். நான் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். பட் மீனிங் அது கொஸ்டின்ஸினுடைய ஆன்சர்னா செஃபலி டிடி. சரி, இந்த ஷார்ட் ஸ்டோரி ஹவுலி ஹூ பிக்ட் அப் ஹவுலட் ஃப்ரம் த காட்டன். அதை ஹவுலட்டை தூக்கி அந்த காட்டனில் போட்டு யார் கொண்டாடுறாங்க அப்படின்னா பாயல்ஸ் மதர். அட்டப்பட்டியில் மத்திட்டு வரதில் கொண்டாடுறாருன்னா பாயல்ஸ் மதர். சரி, பாயல் அண்ட் ஹர் மதர் ப்ரொவைடட். ஹவுலிக்கு என்ன கொடுக்குறாங்க? அந்த கொண்டாந்த ஹவுலிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா மீட். என்ன கொடுக்குறாங்க? மீட் கொடுக்குறாங்க, கறி கொடுக்குறாங்க. சரிங்களா? கிளியரா? சரி, அடுத்து 43 கொஷின்ஸ். இந்த பக்கம் தள்ளிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஹூஸ் ஜாப் இஸ் டு ஃபோர்ஸ் ஹவுலி டு ஈட். இது யாருடைய ஜாபாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பாயல்ஸினுடைய மதராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது. ஓகேவா? சரி, அதுக்கு ஹவுலிக்கு நான் அந்தக்கு குட்டியாக. ஹூ நேம்டு த ஸ்மாலஸ்ட் ஹவுலட் ஹேஸ் ஹவுலி. இந்த ஹவுலட் இருக்குது இல்லையா, அதுக்கு ஹவுலின்றது அதனுடைய நேம், மறந்துடக்கூடாது. ஹவுலட்னுடைய நேம் ஹவுலின் யார் வச்சது அப்படின்னா கண்டிப்பாக செஃபலி டிடி எடுத்துகிட்டு வராங்க. சரிங்களா? அது பாயல்ஸ் மதர் அந்த காட்டனில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. யார் இதுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா பாயல் வைக்கிறாங்க. இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அவங்க அம்மா. சரியா? சரி, pretending to be death, the way of defending oneself. இது ஆக்சுவலாக மீனிங் என்னென்னா ஒரு பாசாங்கு பண்ணுற அது சாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில பாசாங்கு அப்படியே இருக்கும். கோழிலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அப்படி பண்ணும். அதே மாதிரி பாசாங்கு, அதாவது ஆனால் இறக்குற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். த வே ஆஃப் டிஃபெண்டிங் ஒன் செல்ஃப். அடிபட்ட அந்த சூழ்நிலையில் இஸ் ஃபாலோடு. இதில் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுல் தான் பண்ணுது. சரியா? சரி, அடுத்தது ஹவுலி வாஸ். அது அதனுடைய நேம் ஹவுலி வாஸ் ஹெவிலி ஸ்பாட்டட். அதிகமாக என்ன கலரில் இருக்குது? ஓகேங்களா? அதிகமாக என்ன கலரில் இருக்குதுன்னா ஒயிட்டட். சரிங்களா? என்ன கலரில் இருக்குது? ஒயிட் கலரில் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது
பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரி ஹவுலி பாயல்ஸ் ஃபேமிலி ஷிஃப்டட் ஹவுலி இஸ் கேஜ் 2. அந்த கேஜ் அந்த இருக்குது இல்லையா, அது தங்கிருக்கு. அதை வந்து எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய லைப்ரரியில் கொண்டு போய் வைக்கிறாங்க. எதை வைக்கிறாங்க? லைப்ரரி. முடிஞ்ச வரைக்கும் அந்த கதையை நரேட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். ஓகேங்களா? சரி. 49 when Poyle was sad. எப்போ பாயல் வந்து சேடாக இருக்கிறாங்க? she used to read books. பாயலுக்கு அவளியோடு இருக்கிறப்ப பிரச்சனை கிடையாது, புக்கு படிக்கிறப்ப தான் பிரச்சனை. she reads the books. ஓகேவா? சரி. 50th find out the wrong pair. எது ராங் பேர் அப்படின்னு? காஞ்ச் அப்படின்னு என்ன? சி ப்ராடக்ட். ஓகேங்களா? இந்த சங்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதானே, அதான் காஞ்ச். அது வந்து சி ப்ராடக்ட். கரெக்டாக? ஆமாம். ஃபிஷ் ஹாக், இந்த மீன் கெளுத்தி மீனை கொத்திட்டு போகுது இல்லைங்களா, அந்த இதை தான் என்ன சொல்லுவாங்க? மீன் கொத்தி பறவை அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ மீன் கொத்தி அப்படின்னா சி பேர்டு தான் அங்கே வரணும், இங்கே சி அனிமல் கொடுத்துறாங்க. அதனால தான் இங்கே ராங் பேராக இருக்குது. அடுத்து பெலிஷன் அப்படின்றது அது ஒரு சி பேர்டு தான். ஃபெர்ரி அப்படின்றது வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அது ஒரு மாதிரி தோணி மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதில் போடுறோம். ஸோ அப்போ இதில் எது ராங் பேர் அப்படின்றது தெரிந்து. ஃபிஷ் ஆக் அப்படின்றது சி அனிமல் கிடையாது, சி பேர்டு. ஓகே. 51 who is the author of the short story when the trees walked? அடுத்தது போயிட்டு சரிங்களா, அதனுடைய ஷார்ட் ஸ்டோரியோட நேம் என்ன? when the trees walked. ட்ரீ எப்போ நடக்கும்? நடக்கிறத பற்றி பார்க்குறோம். சரியா? அது எழுதி யாருன்னா ரஸ்கின் பாண்ட். யாருங்க? ரஸ்கின் பாண்ட். த ரஸ்கின் பாண்ட் யார் அப்படின்றத சிம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் யாருங்க? இந்தியன் ஆத்தர். யாருங்க? ரஸ்கின் பாண்ட் அப்படின்றவர் இந்தியன் ஆத்தர். ஓகேங்களா? சரி. 52 கொஸ்டின்ஸில் ஆன்சராக இருக்குது. ரஸ்கின் பாண்ட் லிவ்ஸ் வித் ஹிஸ் அடாப்டட் ஃபேமிலி. அவருடைய தத்தெடு அந்த ஃபேமிலி எங்கே வாழ்கிறாங்க? ரஸ்கின் பாண்ட் லிவ்ஸ் வித் ஹிஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் எங்கன்னா முசோரி. எங்கே இருக்குது? முசோரியில் வாழ்கிறாங்க. சரி. அடுத்த கொஸ்டின்ஸ் 54 ரஸ்கின் பாண்ட் இஸ் ஏ டேஸ் அவார்டி. அவருக்கு என்னென்ன அவார்டு கிடச்சிருக்குது அப்படின்றத 54th கொஸ்டின்ஸில் நம்ம பார்க்குறோம். பத்மபூஷனா, பத்மஸ்ரீயா, பாரத் ரத்னாவா அப்படின்னா அவருக்கு பாரத் ரத்னா பற்றி சொல்லலை, பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன். சரிங்களா? பத்ம விபூஷன் இல்லை, பத்மபூஷன். போத் பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன் 2 விருதும் கிடைச்சிருக்குது. சரி. 55th கொஸ்டின்ஸு தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் 500 ஸ்பீசியஸ் ஆஃப் ஃப்ளோரா. தாவரத்தில் இருக்குதான் 500 சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 5000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா விச் கான்ட்ரிபியூட்ஸ். இந்த கான்ட்ரிபியூட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 5000 அப்படின்றது எவ்வளோ கான்ட்ரிபியூட்ஸ் அப்படின்றது இந்தியாவோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் ஃப்ளோர் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ இருக்குதுன்னா 3 பங்குல இது ஒரு பங்கா. அப்போ இது ஒரு பங்கு 5000னா என்ன இருக்கும்? இந்தியாவில் 15,000 இருக்கும். வந்துச்சா? மேத்தமெட்டிக்ஸ் அதுதான் சம்டைம்ஸ் அப்பப்போ பேசிக்கலாம். சரி. 56 how many species of flowering plant are there in India? நம்மளுடைய பூக்கும் தாவரங்கள் எவ்வளோ இருக்குது? 17,000. எவ்வளோ இருக்குது? 17,000 இருக்கிறது. 17,000 இருக்குது. ஓகேங்களா? சரி. அடுத்து கொஸ்டின்ஸ் போயிடலாமா? இதே நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வேகத்தோடையே நீங்களும் சேர்ந்து கதையும் ஆன்சரும் அதையும் மற்ற ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் படிச்சிங்களாவே கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி? இதில் யார் பேசுகிறாங்க மைய கருத்து அப்படின்ற விஷயத்த பேசுகிறாங்கன்னா when the trees walked அப்படின்ற ஸ்டோரியில் அப்படின்னா யார்? அவர் தான் ரஸ்கின் பாண்ட் தான், அத்தனை தான். சரி. ஹூ நோட்டீஸ் டென்ட்ரில் கிரிப்பிங் வைன் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதரை நோக்கி தவழ்ந்து அவரை நோக்கி போகிறது யாருன்னா ரஸ்கின் பாண்டு தான், இந்த ஆத்தர் தான். அவர் தான் பேரனாக இருக்கிறார். இந்த ஷார்ட் ஸ்டோரி when the trees walked the author and his grandfather sat in sunshine dash winter. ஓகேங்களா? அப்போ எந்த நேரத்தில் சன்ஷைன், அப்போ சன்ஷைன்னா நம்ம இந்த சூரிய வெளிச்சப்போ அதாவது உட்காந்து அவங்க எப்போ பேசுகிறாங்கன்னா நார்த் இந்தியன் வின்டர் சீசன் காலத்தில் அவங்க பேசுகிறாங்க. எப்போனா நார்த் இந்தியன் வின்டர் சீசன். நம்ம தான் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் 2 இருக்குது இல்லையா, நார்த் இந்தியன் வின்டர் சீசன் அப்போ பேசுகிறாங்க. சரி. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு ஓகே. 60th கொஸ்டின் 60th கொஸ்டின் ரஸ்கின் பாண்ட் என்ஜாய்ஸ் த கம்பெனி ஆஃப் ஹிஸ் டேஸ் இன் கார்டன். யாருடைய கம்பெனி? கார்டனில் யார் இருக்கிறாங்க? கார்டனில் அவங்க கிராண்ட் மதர், அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ட்ரீ வந்து அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறைய மரங்கள் வளர்க்கக்கூடிய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருப்பார். தட் மீன்ஸ் மரங்கள் வளர்க்கக்கூடிய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருப்பார். மரங்கள் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா ஃபாதர் ஞாபகம் வச்சுக்கணும். கார்டன்னா ஓகேங்களா? அப்போ யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சாரிப்பா, கிராண்ட் ஃபாதர். ரஸ்கின் பாண்ட் என்ஜாய்ஸ் வித் கம்பெனி ஆஃப் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் இன் த கார்டன். ஏன்னா அவர் தானே மரங்களை வளர்த்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. சரியா? சார். கிராண்ட்ஃபாதர் ஆஃப் ரஸ்கின் பாண்ட் சர்வ்டு மெனி இயர்ஸ் எங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இப்போ தான் சொன்னேன். அடுத்த கொஸ்டினுக்கான லிங்க் நம்ம பேசணும். சரி. கிராண்ட்ஃபாதர் ஆஃப் ரஸ்கின் பாண்ட் ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் பில்ட் ஏ பங்களா இன் எங்கங்க? டேராடன். எங்கே இருக்குது? டேராடனில் அவங்களுடைய பங்களாவை கட்டி அங்கே
ரிட்டையர்மெண்ட் காலத்தை என்ன பண்ணுறாங்க, வசிக்கிறாங்க. சரி. அடுத்தது ஃபர்டைல் டூன் வேலி என்னது, லைஸ் இன் சிட்டி ஆஃப், எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபர்டைல் டூன் வேலி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் டேரடனில் தான் இருக்குது. சரி. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரீஸ், த ஷேடோ ஆஃப் விச் ட்ரீ அட்ராக்ட்ஸ் த அட்டென்ஷன். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ரீஸில் இதனுடைய ஷேடோ எங்கே அட்ராக்ட் ஆகுதுன்னா பீப்புள் ட்ரீ. இது என்ன பீப்புள் ட்ரீ எதில் கிடைக்குது அப்படின்னா பீப்புள் ட்ரீனா அரச மரம். சரிங்களா, என்னது அரச மரம். ஓகேங்களா. லீவ்ஸ் ஆஃப் விச் ட்ரீ இஸ் broad, the chested and slim waisted. ஸ்லிம்மான வேஸ்ட்டு, செஸ்டட் ப்ராடாக. சரிங்களா, அதனுடைய லீவில் எது இருக்குதுன்னா பீப்புள் ட்ரீ தான் இருக்குது. எப்படி இருக்குது, பீப்புள் ட்ரீ தான் இருக்குது. ஓகேங்களா, இதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், அரச மரம் எல்லார் வீட்லேயும் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்குது. சரி, எல்லார் ஊர்லேயும் இருக்குது, பாருங்கள். ஓகே. இந்த ஷார்ட் ஸ்டோரி, when the trees walked, who wanted to cut down the people tree. அந்த ட்ரீயை வந்து யார் கட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கிராண்ட் மதர் விரும்புகிறாங்க. யார் விரும்புகிறாங்கன்னா கிராண்ட் மதர் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குதுன்னா அடுத்த கொஸ்டினில் இருக்குது. கிராண்ட் மதர்ஸ் ஆஃப் ரஸ்கின் பாண்ட் ப்ரிப்பேர்ட் இன், அவங்க எது வளர்க்குறதுல அதிகமாக விருப்பப்படுறாங்கன்னா பூக்கள் வளர்க்குறது, க்ரோயிங் ஃப்ளவர்ஸ், அதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. டூரிங் ரெயின்ஸ் who used to plant saplings in the forest. அப்போ மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் செடிகளை நட்டு வளர்க்கலான்னு யார் ஆசைப்படுறதுன்னா நம்மளுடைய ரஸ்கின் பாண்டுடைய கிராண்ட் ஃபாதர். சரிங்களா, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். who taught the poem of George Morris to Ruskin Bond. அப்போ ஜார்ஜ் மோரிஸ் அப்படின்ற அவருடைய எழுதிய போயமை யார் சொல்கிறாரு, ஜார்ஜ் மோரிஸுடைய போயமை யார் சொல்கிறாருன்னா கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க. யாருக்கு, ரஸ்கின் பாண்டுக்கு. ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஓகே, திரும்ப ஒன்று எடுத்துகிறேன். 7வது கொஸ்டின்ஸ், 70வது கொஸ்டின்ஸ். ஐ ஹெல்ப்டு கிராண்ட் ஃபாதர் இன் ஹிஸ் ட்ரீ பிளான்டிங். ஓகேங்களா, வித் கிரேட் என்தூசியாசம். சரிங்களா, கிரேட்னா ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறார். எபோ லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த ஷார்ட் ஸ்டோரி வென் த ட்ரீஸ் வாக்டு. ஓகேங்களா, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். த வேர்ட் ஐ ரெஃபர் டு ஹூம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணேன், அவங்களுக்கே தெரியாது. ரஸ்கின் பாண்ட் தான் அவங்களுக்கு கிராண்ட் ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேங்களா. சரி, கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் ஆஃப் ரஸ்கின் பாண்ட் சோல்டு த ஹவுஸ் அண்ட் செட்டில்டு இன். அவங்களுடைய பங்களா இருந்துச்சு, அது சேல்ஸ் பண்ணிட்டு எங்கே போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா இங்கிலாண்டில் செட்டில் ஆகிறாங்க. ஓகேங்களா. சரி, 72. இந்த ஷார்ட் ஸ்டோரி when the trees walked whose eyes was immediately caught by spectacular red blooms of the coral blossom. அப்போ ஒரு சிவப்பு மலர்களை, அதாவது அதை வெடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது யார் பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய யாருங்க, ரஸ்கின் பாண்ட். ஓகேங்களா. ஸோ தொடர்ச்சி அதை பார்க்குறதுனால நாம் அவர் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது டவுட் வரும். இந்த ஷார்ட் ஸ்டோரி when the trees walked whose dream came true, யாருடையது ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஆத்தரா இல்லை, கிராண்ட் ஃபாதர். ஆத்தர் யாருன்னா ரஸ்கின் பாண்ட், அவர் தான். சரி, த சென்ட்ரல் தீம் ஆஃப் ரஸ்கின் பாண்ட் ஷார்ட் ஸ்டோரி when the tree walked is என்னதுங்க, அதனுடைய சென்ட்ரல் தீம் கோர் என்ன அப்படின்னா பிளான்ட் மோர் ட்ரீஸ், நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்படின்றது தான். சரியா. சரி, 75th கொஸ்டின். 325 globally threatened flora. சரிங்களா. அடுத்தது ஃபவுனா, அடுத்தது பேர்டு, அடுத்தது ஆம்பியன், அடுத்தது ரெப்டைல் அண்ட் ஃபிஷ் ஸ்பைசஸ் அரவுண்ட் இன். இதெல்லாமே தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா. விலங்கினம், பறவை இனம், அடுத்தது ஊர்வன, பரப்பனை எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் எந்த காட்ஸில் இருக்குதா, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. எங்கே இருக்குது, வெஸ்டர்ன் மேற்கு தொடர்ச்சி மலையில் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது அதிகமாக. சரியா. ஓகே, அடுத்தது ரஸ்கின் பாண்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா அவுட் இன் கார்டனிங் பிகாஸ் அவருக்கும் என்னென்னா ஃப்ளவர்ஸை வளர்க்குறது பிடிக்கும். எதுக்காகனா டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். அதுக்காகவே கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சரி, மேட்ச் த பார்க்குறோம். ரேம்பிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வண்டரிங். சரிங்களா. ரேம்பிளிங்னா என்னது, வண்டரிங், கடினமானது. ஸ்பெக்டாகுலர் அப்படின்றது என்ன சொல்லிக்கிறாங்க, ஹை கேட்சிங். சரிங்களா, கேட்சியாக பண்ணுறது. இன்டர்ஃபிரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது. நைட்மேர் அப்படின்னா ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு கனவு, ஃப்ரைட்னிங் ட்ரீம். ஓகேங்களா. ஸோ அப்போ சிமிலர் மீனிங்கில் இருக்கிறதா அரேஞ்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் 3, 4, 1, 2. ஓகேங்களா. சரி,
அடுத்தது ஃபர்டைல், இதெல்லாம் ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணி தான் வருது. ஃபர்டைல் அப்படின்றது என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம், ஃபர்டைல்னா ஏபிள் டு ப்ரொடியூஸ். ஃபெர்டிலைசர் அப்படின்றத கூட ஞாபகம் வச்சு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபெர்டிலைசர் எதுக்கு போடுவாங்க, செடி நல்லா வளர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அது மாதிரி ஃபெர்டைல் அப்படின்னா ஏபிள் டு ப்ரொடியூஸ். அபண்டன் பண்ணுறதுனா என்ன மீனிங் உங்களுக்கே நல்லாவே தெரியும், ஓகேங்களா. லெஃப்ட் வித்தவுட் கேர், அனாதைகள் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் கேர் எடுத்துக்காமல் இருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது விக்ரோஸ் அப்படின்றது என்ன, விக்ரோஸ் அப்படின்றது சி அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியுது, என்னதுங்க, ஹெல்த்தி அண்டு கேர், சரிங்களா. ஸ்ப்ரவுட் அப்படின்னா உங்களுக்கு வென் சீட் பிகின் டு க்ரோ ஸ்மால் பிளான்ஸ், அதாவது துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. துளிர்த்து வர்றது துளிர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ரவுட் ஸ்டேஜ் அப்படின்றது அதுக்கான நேம் என்னென்னா ஸ்ப்ரவுட். வென் சீட் பிகின் டு க்ரோ ஸ்மால், ஓகேங்களா. ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்ல போகிறோம், ஓகேங்களா. 78 முடிச்சிருக்கிறோம், 79. கொஞ்சம் வேகமாக போகலாம், ரொம்ப ஸ்லோவாகிட்டு நினைக்கிறேன். மேட்ச் த ஆண்டனவுன்ஸ், இங்கே ஆண்டனவுன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் க்ரீப்பிங், சரிங்களா. என்ன சொல்லிக்கிறாங்க, க்ரீப்பிங் அப்படின்னா ஒன்று, ஆனால் ரன்னுன்னா வேகமாக வருது, இது மெதுவாக போகிறது, இது வேகமாக வருது. அபண்டன் உங்களுக்கே தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆக்குபைட், இவங்க தனித்து விடப்பட்டவர்கள். அப்போ ஆக்குபைடுன்னா என்னதுங்க, சரிங்களா, எடுத்து வச்சு அவங்க ஒரு குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மெல்லோ அப்படின்னா என்னென்னா ஹார்ஸ், சரிங்களா. அப்போ ஸ்லோவாக, அதாவது ரொம்ப ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறது, மெல்லோன்னா ஜென்ட்லியாக பிஹேவ் பண்ணுறது. அடுத்தது விஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்பர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மெதுவாக பேசுறது. சவுட்டட் அப்படின்னா கத்துறது. அப்போ ஆப்போசிட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மேட்ச் த ஆண்டனோன்ஸ். வைல்டு, உங்களுக்கு வைல்டுன்னா தெரியும், விலங்கு, அதை காட்டு பகுதி. அப்போ நம்ம கல்டிவேட்டட் தான் நம்ம சேர்ந்து செய்வோம், கல்டிவேட்டட். ஸ்லிம் அப்படின்னா ஸ்டவுட், ஆப்போசிட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ விக்ரஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ப்ரீஸ் அப்படின்னா உங்களுக்கு இதை வச்சு சொல்லிக்கலாம். ப்ரீஸ் அப்படின்னா என்னதுன்னா தென்றல். ஸ்டோம்னா கடல் காற்று, பெருங்காற்று. அப்போ விக்ரஸ் அப்படின்றது ஹெல்த்தியானது. அப்போ வீக்குன்றது ஆப்போசிட்டு. அப்போ இதை வச்சு நம்ம என்ன ஆன்சர்ஸ்லாம் 3 to 4 வேர்ட். ஓகேவா, கிளியராக நான் ஒவ்வொன்றுக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கிறேன். யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட், சரிங்களா. ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஐ லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக். கண்டிப்பாக உண்மைதான், ஐ லைக் டு பிளே. இதை ஃபில் இன் த பிளாங்க்ஸில் யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன வரும், ஹை தான் வரும், ஓகேங்களா. சரி, அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் பிளே ஃபுட்பால், கொஷின் மார்க் கேட்குறாங்க. அங்கே என்ன வரும் ஆன்சர், கேன் யூ, ஓகேங்களா. கேன் யூ பிளே ஃபுட்பால், ஓகே. அடுத்தது டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு யூஸ் டு ஃபைண்ட் அப்படின்றது என்ன படிப்பு அப்படின்னா ஏஜினுடைய ஏஜ் இல்லைப்பா, அதாவது மரத்தினுடைய வயதுகளை கண்டுபிடிக்கிறது. அந்த வளையத்தை வச்சுக்கலையா, ஏஜ் ஆஃப் த ட்ரீ, சரிங்களா. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்றது என்னென்னா, ஓகேங்களா. அடுத்தது டேஷ் இஸ் ஏ ரிப்பிட்டேஷன் ஆஃப், அதாவது ஒரே மாதிரி சவுண்டில் வர்றது. ரிவர், டிரைவர், இப்படி மாதிரி சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சவுண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ரைம். அதுக்கு பேர் என்னது, ரைம். அப்போ டேஷ் இஸ் ஏ ரிப்பிட்டேஷன் ஆஃப் சேம் சவுண்ட் இன் 2 or more வேர்ட்ஸ். அப்போ 2 குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும், அப்போ அதுக்கு மேலே தான் இருக்கணும். சரி, அடுத்தது மேஸ்டர் பண்ணுற மேன்யான் அப்படின்னா என்னது, ஆலமரம், ஓகேங்களா. அது என்னது, ஆலமரம். அது என்ன, லார்ஜஸ்ட், பெருசாக இருக்கும் இல்லையா. அடுத்தது டீ குட், உங்களுக்கு இது டீ குட்டுங்க. அப்போ டீ ட்ரீனா என்னது, ப்ரொவைடட் வுட், நம்ம வீட்டுக்கு செய்கிறதுக்கான தளவாடங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்துது. அது பீப்புள் ட்ரீ, அரச மரம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அது என்ன அப்படின்னா அதுதான் அருமையான காற்று கொடுக்கக்கூடியது, கரெக்டாக. அப்போ 4வது. அடுத்தது கோகனட் ட்ரீ, அது கண்டிப்பாக உங்களுக்கு எது ஸ்ட்ரெயிட் அண்ட் டால், இதெல்லாம் ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது செலக்ட் சூட்டபிள் பேர். க்ரீப்பர் அப்படின்னா என்னது, டென்ட்ரில், ஓகேங்களா. அப்போ க்ரீப்பர்னால் இந்த வளைஞ்சு போகிற கொடி இருக்குது இல்லையா. அப்போ அந்த கொடியில் என்ன இருக்கும், சுழண்டு போகக்கூடிய அந்த இதுதான் இருக்கும். அப்போ ட்ரீ அப்படின்னு என்ன இருக்கும், அந்த தண்டு கொம்பு இருக்கும். என்ன இருக்கும், கொம்பு இருக்கும். அப்போ பவ், கொம்பு என்றது லீஃப் வராது, ஃப்ளவர் வராது, ஃப்ரூட் வராது, பவ், சரிங்களா. தெரியலனா கூட நாம் அதை வச்சு அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து செலக்ட் த சூட்டபிள் பேர். ரிவர் அப்படின்றது என்ன ஆகுங்க, ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பண்ணிக்கலாம். ரீசனிங்கில் சம்டைம்ஸ் இது உளவியல் கூட சொல்லுவாங்க, வேறு இதில். நமக்கு இங்கே இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், ஆங்கிலத்தில் சூட்டபிள் பேர். அப்போ மவுண்டைன்னா என்ன இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ட்ரீஸ் இருக்கும் அப்படின்றதான். டீலே அதெல்லாம் இல்லை, ஸ்டில். அப்போ ஏற்றம் இருக்கணும், சரிங்களா. அப்போ நிலைச்சி இருக்கணும், அப்படியே ஸ்டெடியாக இருக்கணும், அதான் என்ன சொல்லுவாங்க, மவுண்டைன். அப்போ ஆன்சர் ஸ்டில், ஓகேங்களா. சரி, அடுத்தது செலக்ட் த சூட்டபிள் ஸ்பேர். பார்க் அப்படின்றது, அப்போ பார்க் அப்படின்னா மேலே அந்த உறுதியானது இருக்குதா, அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், எடுத்தது அதனுடைய கட்டையை தான் டிம்பராக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃப்ளவர் அப்படின்னா என்ன இருக்கும், அதுலேருந்து என்ன உருவாகும், அதில் இருக்கிறத எடுத்து என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரூட் யூஸ் பண்ணுவீங்க, சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது செலக்ட் த சூட்டபிள் பேர். மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கும், அப்போ லைம் அண்ட் சவுர்,
சவுர்னா என்னப்பா? சவுர் அப்படின்னா என்னது? புளிப்பா, எலுமிச்சப்பழம், ஓவர் வருவார் புளிப்பு, சரியா? ஓகே, அப்போ புளிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லலாம். ஃபைண்ட் அவுட் த மீனிங். குவைவர்ஸ் அப்படின்னா என்னது? சேக் ஸ்லோலி, மெதுவாக போக்குறது. ஓகேங்களா? என்ன பண்ணுறது? சேக் ஸ்லோலி, ஜென்ட்லி அப்படின்ற மீனிங். பீப்புள் கேம் டு இந்தியா. சரி, அடுத்த லெசனுக்கு போயிட்டோம். பீப்புள் கேம் டு இந்தியா இன் சர்ச் ஆஃப் ஸ்பைசஸ் எஸ்பெஷலி. சரிங்களா? ஸ்பைசஸ், இதுக்கப்புறம் என்னது? ஃபைசஸ் பார்க்குறேன். ஸ்பைசஸ்னால் என்னதுங்க? லவங்கப்பட்டை, இந்த மாதிரி சிறுதானியங்கள் இதெல்லாம் இருக்குது. நல்ல ஸ்பைசஸ், நம்மளுடைய தானிய வகைகள். சரிங்களா? அப்போ பீப்புள் கேம் டு இந்தியா, மெயினாக இதுக்கு இந்தியாவுக்கு வராங்க. பிளாக் பெப்பர், கருப்பு. சரிங்களா? பேர் கருப்பு, தமிழ் டக்குன்னு ஞாபகம் இல்லை. பெப்பர் என்னதுப்பா? மிளகு, கரும்பிளகு, அதுக்காகவே வந்திருக்கிறார். அது ஃபஸ்ட்டு யார் வராங்க? வர நபரை பற்றி பார்க்கலாம். வாஸ்கோடகாமா, எ சைலர் ஃப்ரம். அப்படி அந்த வாஸ்கோடகாமா அப்படின்ற ஒரு மாலுமி வராரு. எங்கே வந்து இறங்குறாரு? எந்த நாட்டிலேருந்து முதல்ல வராருன்னு கேட்குறாங்க. ஃப்ரம் அப்படின்னா போர்ச்சுகல். ஓகேங்களா? அவர் எங்கே வந்து செயிலர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு, இடத்துக்கு வந்துறாரு அப்படின்னா வர்றது செயிலர்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகல் ஃபவுண்ட் பிளாக் பெப்பர் இன். ஓகேங்களா? எந்த ஏரியாவில் கண்டுபிடிக்கிறாருன்னா கோழிக்கோடு. சரிங்களா? சாமரின் ஆட்சி நடைபெற்றப்ப அப்படின்லாம் நீங்கள் ஸ்டோரி படிச்சிருப்பீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே கோழிக்கோடுக்கு வராரு. ஓகேங்களா? யார் வராரு அப்படின்னா நம்மளுடைய வாஸ்கோடகாமா வராரு. ஓகேங்களா? சரி. விச் கண்ட்ரி ப்ராட் பொட்டோட்டோ டு இந்தியா? எந்த கண்ட்ரி வந்து பொட்டோட்டோவை கொண்டாந்து இந்தியாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர். ஓகேங்களா? உருளைக்கிழங்கு அவங்க தான் கொண்டாடுறாங்க. அடுத்தது சில்லிஸ் வேர் பாப்புலர் இன். சில்லி வந்து எங்கே பாப்புலர் அப்படின்னா சவுத் அமெரிக்கா. எங்கே பாப்புலர் அப்படின்னா சவுத் அமெரிக்கா யார் கண்டுபிடிச்சாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அவர் போய் அங்கே சில்லி கண்டுபிடிக்கிறார். சரி, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் யாருங்க? கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார் சவுத் அமெரிக்கா. செயிலர் செயில் டு எங்கே போனார்? சவுத் அமெரிக்காவை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடிச்சார். அப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்றத அடுத்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 97. ஓகே, ஹூ ஃபவுண்ட் த சவுத் அமெரிக்கா? கொலம்பஸ். போர்ச்சுகீஸ் brought சில்லி அண்டு பொட்டோட்டோ டு இந்தியா. ஓகேங்களா? அப்போ இவங்க தான் எதாவது ரெண்டையும் கொண்டாடுறாங்க. சில்லியும் கொண்டாடுறாங்க, அடுத்தது பொட்டோட்டோவையும் கொண்டாடுறாங்க. போர்ச்சுகீஸர் வணிகம் செய்யறதுக்கு வராங்க, ஆங்கிலேயர்கள் திருடிட்டு போகிறதுக்கு வந்தாங்க. சரியா? அப்படிதான் மீனிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிஸ்டரியில். சரி, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு யூஸ் சில்லிஸ் இன் தியர் குக்கிங்? யார் நம்ம இந்தியாவில் மொத மாநிலம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி கோவா. சரியா? யார் வராங்க? சாரி, கோவா ஸ்டேட் தானே, கோவா ஸ்டேட். ஓகே, அடுத்தது விச் இஸ் நோன் ஆஸ் கோவை மிர்ச்சி அப்படின்றது. மிர்ச்சினாவே மிளகா, அது அழகாக போட்டுருவீங்க சில்லின்னு. ஓகேங்களா? யாருக்கு இந்த இது மிஸ் ஆகாது. அடுத்தது மேட்ச் ஷோர். எது புளிப்பாக இருக்கும்? இது இப்போ தான் நம்ம சொன்னோம். எது? லைன் இருக்குது, லைன். ஓகே, எம்இ. அடுத்தது கசப்பு, பிட்டர் அப்படின்னா பிட்டர் கார்டு தான், பாகக்காயில் இருக்கும். பஞ்சன் எப்படி இருக்கும்? காரம், நெட்டியற காரம். பஞ்சன் அப்படின்னா என்ன? புளியில் தானே இருக்கும். புளியில் இது பேர் சாரி, இஞ்சி. ஜிஞ்சர்னா இஞ்சி. அடுத்தது ஆன்சர் உவர்ப்பு, ஆஸ்ட்ரின்ஜென்ட்னா உவர்ப்புன்னா என்னது? பீட்டல் நட், வெற்றிலை பாக்கு. இந்த பாக்கு இருக்குதுல்ல, வெற்றிலையினுடைய பாக்கு, அதில் வந்து உவர்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதை மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின், இன் தமிழ்நாடு சில்லிஸ் ஆர் ஆக்டிவேட்டட் மோர். எந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துலையும். யாருக்கிட்ட இருக்கலாம்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமாக சில்லி விளையுது. ஓகேங்களா? அடுத்தது 103. விச் கண்ட்ரி இஸ் brought வெஜிடபிள் டு இந்தியா? எல்லாமே பாருங்க போர்ச்சுகீசியர் தான் கொண்டாந்துருக்காங்க. வெஜிடபிள் யார் கொண்டாந்துருக்காங்க? போர்ச்சுகீசியர் கொண்டாந்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹூ கேம் டு இந்தியா ஃப்ரம் போர்ச்சுகல் இன் சர்ச் ஆஃப் பெப்பர் தேடி தான் வந்திருக்கிறாராம் வாஸ்கோடகாமா. ஓகேங்களா? அப்போ யார் வந்து இந்தியாவில் போர்ச்சுகீஸில் வந்து பெப்பர் தேடுறாங்கன்னா வாஸ்கோடகாமா. விச் இஸ் ஆல்சோ நோன் எஸ் பாப்ரிகா. ஓகேங்களா? அப்படின்னா என்ன? ரெட் சில்லி, சிவப்பு நிற மிளகாய். ரெட் பெப்பர்ஸ் ஹேவ், இதில் என்ன இருக்குது? சரிங்களா? இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கும். எதில் இருக்கலாம்? ரெட் பெப்பர்ஸில் இருக்குதா? சரி, அப்புறம் 1 பவுண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 பவுண்ட் எவ்வளோ கிராம்ஸ்க்கு ஈக்குவல்னா 450 கிராம்ஸ்க்கு ஈக்குவல். 1 பவுண்ட் அப்படின்றது 450 கிராம்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ், லாஸ்ட் ஐட்டம் அவ்வளோ உங்களுக்கு பாருங்கள். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் the poem I Dreams of Spices? யாருன்னா ராஜ் ஆறுமுகம். Who is the author of the poem I Dream of Spices? ராஜ்முகம்.
அடுத்தது dash is a repetition of the consonants at the beginning of the words in a line. ஒவ்வொரு லைன்லையும் ஒரு வேர்டுக்கு பிகினிங் வேர்டு கான்சனண்டாக இருக்கக்கூடியது என்னென்னா alliteration. அதுக்கு பேர் என்னது alliteration. இந்த poem I dreams of spices the mother of author did not ask for என்னதுங்க அப்படின்னா cardamom. என்னதுங்க cardamom. ஓகேங்களா? சரி, இந்த poem I dream of spices Raj did not buy. ராஜ் எது வாங்கலை அப்படின்னா ஜிஞ்சரும் garlicum வாங்கலை. அடுத்தது scent and herbs were imported to India. யாருன்னா அரேபியர்ஸ் தான் வந்து நமக்கு இம்போர்ட்டட் பண்ணுறாங்க. சரிங்களா? dash is the bark of a tree that gives a delicious flavor to food. எது கொடுக்குது அப்படின்னா சின்னமன். சரிங்களா? அந்த பட்டை இருக்குதுங்களா, அந்த பட்டை தான் நமக்கு கொடுக்குது, மரத்தினுடைய பட்டை. சரி, அடுத்தது dash played an important role in Indian trade. எது அப்படின்னா நம்மளுடைய spices தான், எல்லாம் இந்த தானியங்கள் தான், சிறுதானியங்கள் தான். in India dash is a soul of food. அப்போ நம்மளுடைய உணவுனுடைய ஆன்மா அப்படின்றதுனா இதுவும் அதே தான். சரிங்களா? மேஜர் ரோல் ட்ரேடு நம்மளுடைய உணவுனுடைய ஆன்மா. அடுத்தது the word கறி derived from, இந்த கறின்றது எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்மளது தான், காய்கறி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது இன் 1492 கொலம்பஸ் வென்ட் டு, எங்கே போகிறாருன்னா வெஸ்ட் டு ஃபைண்ட் இந்தியா அண்டு பிளாக் பெப்பர். அதாவது மேற்கு பக்கம் போய் பிளாக் பெப்பர் இருக்குதான்னு யார் பார்க்குறாங்கன்னா கொலம்பஸ் பார்க்குறாரு 1492. விச் இயர் கொலம்பஸ் செட் ஹிஸ் செயில் டு இந்தியா இன் ஆர்டர் டு கெட் பெப்பர். அது எந்த வருஷத்தில் போகிறாருன்னு அடுத்த கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது which year Vasco da Gama reached Kozhikode? 1498. அவர் 1492, இது 1498 AD அம்னோ டோம்னி. சரியா? சரி, அதாவது கிறிஸ்து பிறந்த பெண். which vice is noticed in which vice is noted in Indian epic and in writing dated back to the Roman Empire in the 1st century. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 120 கொஷின்ஸ். ஓகேங்களா? என்னென்னா க்ளோஸ் லவங்கம். அடுத்த கொஷின்ஸ் என்னன்னு பாருங்க. how many years ago spices were trade along with the perfumes and textiles? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா spices were trade along with the perfumes and textiles, இதோட சேர்ந்து அது வணிகம் நடைபெற்றுச்சு 7000 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 7000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, dash was the crown, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜுவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ். எல்லா ஸ்பைசஸ்லையுமே குரோன் ஜுவல்லாக யார் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம பெப்பர் தான் இருக்கிறாரு. சரிங்களா? சரி, அடுத்தது டூரிங் த மிடில் ஏஜஸ் டேஷ் வாஸ் த ஒர்த் ப்ரைஸ் ஆஃப் ஷாப் அப்படின்னா எ பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர். என்னதுங்க? பவுண்ட் ஆஃப் ஜிஞ்சர். ஓகேங்களா? சரி, 124ல் பாருங்களா. ஹிஸ்டரி ஆஃப் யூஸிங் ஸ்பைசஸ் ஆஃப் இன் குக்கிங் ஸ்டார்டட் டேஷ் இயர். அப்போ நம்ம குக்கிங் அப்போ வந்து ஆரம்பிச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷத்துலேருந்து இதை பயன்படுத்துகிறாங்கன்னா 52 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்துகிறாங்க. சரி, 52,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்துகிறாங்க. 52,000 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து ஃபைண்ட் அவுட் த ரீசன். கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. ஃபைண்ட் அவுட் த ரீசன். இன் இயர்லி சென்ச்சுரிஸ் traders become rich. அந்த வணிக செய்கிறவங்க தான் ஏன் வந்து ரொம்ப பணக்காரனாக இருந்தால் என்ன காரணம் அப்படின்னா the spices were not easily available. இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குது இல்லையா, மிளகு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்காம இருந்ததுனால அவங்க அதை விற்று நல்லா பணக்காரராக இருந்தாங்க. which spices as known as நமக்கு எதுப்பா பிளாக் கோல்டுன்னு தெரியும், கருப்பு தங்கம் என்னது? மிளகு. சரி, இந்தியன் ஃபார்மர்ஸ் பெக்கன் டு க்ரோ பிளாக் பெப்பர்ஸ் அரவுண்ட். நமக்கு இந்தியன் ஃபார்மருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பிளாக் பெப்பர் தெரியும்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். சரி, ஹூ சென்ட் 120 ships a year from Egypt to trade with India? ஓகேங்களா? அப்போ யாருக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னா த ரோமன்ஸ் அனுப்பிச்சுட்டாங்க. யார் அனுப்பிச்சுட்டாங்க? ரோமன்ஸ் அனுப்பிச்சுட்டாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது 129. Who explored East India's around 1500 CR AD அப்படின்றது யாருன்னா யூரோப்பியன்ஸ். யாரெல்லாம் வந்தாங்க? யூரோப்பியர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சரிங்களா? ஓகே, அது ஆன்சர்ஸ். அடுத்தது who grew rich by taxing the cinnamon in middle ages? யாருப்பா அப்படின்னா வெனிசுகாரர்கள் தான். அந்த இதில் ரிச் பை டாக்ஸிங் எதை வச்சுங்க? சின்னமன் மிடில் ஏஜஸில் இடைப்பட்ட காலத்தில். சரி, ஹூ ஸ்டார்டட் த கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன்? நாமங்க கரும்பு. யாருன்னா இந்தியன்ஸ். அடுத்தது த சைனீஸ் ரோட் அபவுட் டேஷ் இன் 2700 BCE அப்படின்னா சின்னமன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். சரி, அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்க்குறோம்.
3000 BCE to 200 BCE அப்படின்றதுல யாருடையது இருக்குது அப்படின்னா அரபுகளுடையது இருக்குது. அரப்ஸ் ட்ரேட் ஸ்பைசஸ் அந்த காலகட்டத்தில். 200 BCE to 1200 BCE அது யார் அப்படின்னா ரோமன் கண்ட்ரோல் பைசஸ். அப்போ ரோமன் வந்து இந்த பைசஸை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து 1200 to 1500 அவங்க யார் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 1600 CE to 1900 CE இது யாருன்னா லாஸ்ட் அமெரிக்கன்ஸ். அவன் அமெரிக்கன்ஸ் லாஸ்ட்டாக இருக்கணும். அமெரிக்கன் லாஸ்ட்டாக இருக்கிறது 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. அடுத்தது இது ரெண்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதான் முடியும். சரிங்களா. அப்போ இதை ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். அடுத்தது விச் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் இஸ் கலெக்டட் ஆல் ஸ்பைசஸ். அப்போ எல்லா வகையிலுமே எடுக்கிற பூ யூஸ் பண்ணுறோம், இலையை யூஸ் பண்ணுறோம், ரூட் யூஸ் பண்ணுறப்ப ஆல் தி எபோவ் தான் ஆன்சர். சரிங்களா. சரி, என்ன காரணம்? எல்லாமே பூ, லவங்க பூன்னு சொல்கிறோம், மரப்பட்டை எல்லாமே பயன்படுத்துகிறோம். வாட் ஹேப்பன் ஆஃப்டர் கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா. அமெரிக்கா கண்டுபிடிச்ச எதுக்கு? அவர் தான் சொன்னார். அவர் தான் சில்லியே கண்டுபிடிக்கிறார். ஃபவுண்ட் த சில்லி. ஓகே. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்டவ்வி, ஜப்பியாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம்ல அடிக்கடி, அப்படின்னா என்ன இருக்க? குண்டாக இருக்கிறீங்க. அப்போ ஏக்கு என்ன ஆன்சர்? ஷார்ட் அண்டு திக். அடுத்தது செயிலர்ஸ் யாருப்பா? ஒரு வணிகம் செய்யறதுக்காக போகிறீங்க. பீப்புள் ஹூ ட்ரேடு. அடுத்தது மெர்ச்சன்ட்ஸ் யாருங்க? சரிங்களா. சார் செயிலர் தப்பாக போட்டேன். ஸ்டப்பி அப்படின்னா ஷார்ட் அண்ட் திக். செயிலர் அப்படின்றது ஹூ ட்ரேடுன்றது வணிகம் செய்கிறவங்க யாருன்னா மெர்ச்சன்ட். ஓகேங்களா. செயிலர்ஸ்னால் ட்ராவல் பண்ணுறீங்க. ஓகேங்களா. பீப்புள் ஹூ ட்ராவல் இன் போட் ஆர் ஷிப்ஸ். ஓகேங்களா. அடுத்தது மெர்ச்சன்ட் தான். பீப்புள் ஹூ ட்ரேடு யார் வணிகம் செய்கிறாங்களோ அவங்கள மெர்ச்சன்ட் சொல்கிறாங்க. அதாவது நாமளே சொல்லும்ல ஜுவல் வேலை செய்கிறாங்களா மெர்ச்சன்ட் தான் சொல்லலாம். அடுத்து டெலிசியஸ் அப்படின்னா டேஸ்டி. அடுத்தது ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எ பப்பி அண்டு சில்லி. அப்போ பப்பிக்கு பப்பீஸ், சில்லிக்கு சில்லிஸ். இதெல்லாம் நீங்கள் ப்ளூரல் அண்டு சிங்குலர்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஹவுச் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா த சவுண்ட் தட் எக்ஸ்பிரஷன் பெயினாக இருக்குமா, ஹவுச் வலிக்குது, ஹவுச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, அப்போ 138 கொஷின்ஸ் 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சரிங்களா. 6th ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வேறு எந்த டவுட்டும் இருக்க வேண்டாம். இதே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.